அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேட்ட வரங்களை அளிக்கும் ஸ்ரீ தாணிப்பாறை கருப்பண்ண சுவாமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கருப்பண்ண சுவாமி மகத்தான இந்த காவல் தெய்வத்தின் தோற்றம், வரலாறு, கோவில் குறித்த தகவலுடன் அனைத்து மாபெரும் சிறப்பம்சமாகவே இருக்கிறது. முக்கியமாக ஐயப்பனுக்குமான வழித்தொடர்புகளையும் விரிவாக இருக்கிறது. அருள்மிகு கருப்பண்ண சுவாமி ஒரு நடமாடம் செய்யும் எனும் கூறப்படுகிறது. நம் தேசத்தை காத்து நிற்கும் இப்பெரும் காவல் தெய்வங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியுமே என்பன போன்ற விளக்கங்களுடன் அபூர்வமான பாடல் மேற்கோள் காட்டி இருக்கிறது. மாபெரும் சிறப்பம்சமான கருப்பண்ணசாமி எனும் கருப்பண்ண சுவாமி மக்களுக்கு சகல சீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறார். அவரின் தோற்றம் பற்றி கூறுவது இருவரும் மாபெரும் சிறப்பம்சம். வால்மீகி தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சுவாமியானது என கூறப்படுகிறது. ராமாயண தகவல் இதுவாகும். தர்பையில் பிறந்த கருப்பண்ண சுவாமி எனும் ஸ்ரீ கருப்பு சாமி கொடுத்த பாடல் வரி முக்கிய சான்றாகும். ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தைதான் கருப்பண்ண சுவாமி என சொல்வார்கள். கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்கள் தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பண்ண சுவாமி கோயில் ஏற்பாடு என்ற ஒரு ஆய்வு தகவல் இருக்கிறது. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம், இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோவில்களில் காட்சியளிக்கிறார் இந்த கருப்பண்ண சுவாமி. கம்பீர உருவம், தலைப்பாகை, இடையில் கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை மற்றும் கையில் அரிவாளுடன் கோவில் கொண்டிருப்பார். பெரும்பாலும் கையில் சுக்குமந்தாடியுடன் அவர் அருள்வதை தரிசிக்கலாம். கருப்பண்ண சுவாமியின் மனைவி ஸ்ரீ கருப்பழகி, அதாவது கருப்பாயி. மகன் கண்டன், அண்ணன் முத்தன். கருப்பண்ண சுவாமி தம்பி இளைய கருப்பு, தங்கை ராக்காயியாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கருப்பண்ண சுவாமி என்றால் அனைத்து விதமான மாபெரும் சிறப்பம்சமாகும். ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக செல்கிறார் கருப்பண்ண சுவாமி என்ற தகவல் இருக்கின்றன. சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சி வகம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பண்ண சுவாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய்ய என கட்டளையிட்டாராம் பரம்பொருள் சிவபெருமான். அவ்வாறே கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பு சுவாமி சபரிமலையில் 18ஆம் படியின் அருகே வலப்புறத்தில் 18ஆம் படி கருப்பராக சன்னதியில் கொண்டிருக்கிறார். முந்திரி நெய்வேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம். ஐயனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பண்ண சுவாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டு 18ஆம் படி ஏறுவார்கள். சபரிமலை சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றும் இவரை சித்தங்காத்தான், பீட பகான் என்றெல்லாம் அழைப்பார்கள். கருப்பண்ண சுவாமி என்றாலே கருப்பு வருகிறது, பயத்துடன் இருக்க வேண்டும் என சொல்லுவதுண்டு. கண்கண்ட தெய்வமான கருப்பண்ண சுவாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்தும் திருவிளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்து பூஜையை தொடங்க வேண்டும். முன்னதாக சர்க்குருவை நமஸ்கரிப்பது அவசியமாகும். கருப்பண்ண சுவாமி தெய்வத்தை புஷ்கரங்களால் அர்ச்சிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஏகமுக கருப்பண்ண சுவாமியே நமக என கூறி வழிபடலாம். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை என்ன கவனிக்க வேண்டும் என்றால், ஸ்ரீமன் நாராயணனும் சிவபெருமானும் பரம்பொருள் சுத்த தெய்வம். சம்ஹாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது. மது, மாமிசம் அனைத்து காரியத்திற்கும் உள்ளவை, துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக ஓர் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினால் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிகிறது. எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அந்த ஜீவன் பிரிகிறதோ அதை போன்று 2 அல்லது 3 மடங்கு துன்பம் கொலை செய்தவனுக்கு வந்து சேரும். இதில் என்னவும் சந்தேகம் இல்லை. கருப்பண்ண சுவாமிக்கு உகந்த படையல் பொருட்கள் சர்க்கரை பொங்கல், அவல், பொரிகடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். முக்கியமாக கருப்பண்ண சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் முதல் எடுக்கிறோமோ அது கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது பெரும் நம்பிக்கையாகும். குறிப்பாக சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பண்ண சுவாமியை அழைத்து ஐயப்பனின் படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து
அவன் வெற்றி பெற உதவி செய்ய என சொல்லியதை மனதில் கொண்டு கருவெட்டிமேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சாஞ்சகல் கருப்பண்ண சுவாமி கோவில் நடந்து வரும் பல ஆச்சரியமிக்க நிகழ்வுகளால் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து எவ்வாறு வருகிறதோ இந்த கோவிலுக்கும் அவ்வாறே வருகிறார்கள். முக்கியமாக காவல் தெய்வமாக போற்றப்படும் கருப்பண்ண சாமி ஒரு நடமாடும் தெய்வம் என்றும் அவர் கிராமங்கள் தோறும் கோவில்களில் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் என பல்வேறு நிலையில் காட்சியளிப்பதோடு சில நேரம் பக்தர்களின் உடலில் புகுந்து குறிசொல்லி அதிர வைக்கிறார் நம்முடைய கருப்பண்ண சுவாமி. விவசாயிகளின் குலதெய்வமாக காட்சியளிக்கும் கம்பீர தோற்றத்துடன் கருப்பன் இருக்கிறார். தலைப்பாகை, இடையில் கச்சை, முரட்டும் இலைகள், திமிரிய தோள்கள், முறுக்கிய மீசை மற்றும் கையில் அரிவாளுடன் நின்று ஊரையும் மக்களையும் காக்கும் தெய்வமாக இருக்கிறார். வால்மீகி தர்பியை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சுவாமி என ஒரு தகவல் இருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்பண்ண சுவாமி இல்லாத கோவில்களே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு மக்களின் மனதிலும் வாழ்விலும் கருப்பண்ண சுவாமி இரண்டர கலந்து காணப்படுகிறார். கருப்பண்ண சுவாமி அமர்ந்த இடங்கேற்றார் போல சங்கிலி கருப்பன், கருப்பனார் சுவாமி, குலகருப்பனார், 18ஆம் படியான், வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மீனமலை கருப்பு சுவாமி, முன்னோடை கருப்பு சுவாமி, நொண்டி கருப்பு சாமி, உண்டி கருப்பு சாமி என பலவித பெயர்களில் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட கருப்பண்ண சுவாமிக்கு மாபெரும் சிறப்பம்சமான இந்த மாபெரும் கோவில்களில் பல்வேறு அர்ச்சனை செய்யப்படுகிறது. பல்வேறு பரிவார காவல் தெய்வங்கள் காட்சி தரும் இக்கோவில் சிறப்பாக குடிபோதையை மறக்க இங்குள்ள கருப்பண்ண சுவாமிக்கு முன் சுருட்டு வைத்து வழிபட்டு கருப்பு கயிறு கட்டி கொள்ளும் போது குடிபோதையை மறப்பதோடு அந்த குடிமகன் குடியை கருப்பண்ண சுவாமி காப்பாற்றி வருவதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அற்புத நிகழ்வுகளால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மக்கள் கருப்பண்ணசாமி நாடி வந்து பலன் பெறுகிறார்கள். இந்த கோவில் அமாவாசை, பௌர்ணமி அன்று விசேஷ வழிபாடு நடைபெறுவதோடு இந்த மாபெரும் முக்கியத்துவமாகும். ஆடு, கோழி பலியிட்டு பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகிறார்கள். சாஞ்சகல் கருப்பண்ண சுவாமியின் முரும்புற நாயுடன் அமைந்துள்ள குதிரை தான் கருப்பண்ண சுவாமியின் வாகனமாக திகழ்கிறது. ஒவ்வொரு நாள் இரவிலும் சாயங்காலம் கருப்பண்ண சுவாமி ஊர் எல்லை வரையில் காவலுக்கு செல்லும் என்பது இப்பகுதி மக்களின் பெரும் நம்பிக்கையாக இன்றளவும் வருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.